Hi friends, welcome to channel. Last video la pathina na vandu architecture of 8051 microcontroller la vandu program counter na enna data pointer na enna nu paathom. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 8051 microcontroller la வந்து எத்தனை registers இருக்கு அதாவது நம்ம arithmetic and logical operations செய்யணும் அல்லது bit manipulation operation செய்யும்போது எந்தெந்த மாதிரி registersலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் எத்தனை registers 8051 microcontroller ல இருக்குன்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் 8051 microcontroller ல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 34 general purpose registers இருக்கு சோ அந்த 34 registers நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆபரேஷன்ஸ் செஞ்சிக்கலாம் arithmetic operation அல்லது logical operation அல்லது bit manipulation operation நம்ம செஞ்சிக்கலாம் டோட்டலா எத்தனை 34 general purpose registers சோ அத உங்களுக்கு போட்டுருக்கேன் 34 general purpose registers வந்து 8051 microcontroller ல இருக்கு சோ இது நாம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ண நம்மளால முடியும் இந்த 34 general purpose registerல 32 registers வந்து RAM குள்ளார இருக்கு சோ நமக்குள்ள RAM இருக்கு சோ இன்டர்னல் RAM சொல்றேன் நான் எக்ஸ்டர்னல் RAM கிடையாது நமக்கிட்ட இன்டர்னல் RAM இருக்கு இந்த இன்டர்னல் RAMல எத்தனை registers இருக்குன்னு பாத்தீங்கன்னா 32 registers இருக்கு அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 register பேங்கா பிரிச்சு வச்சிருக்காங்க சோ நாம என்ன பண்றோம்னா இந்த RAM அதாவது எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படினா internal RAM டோட்டலா 128 bytes of internal RAM சோ இதனோட சைஸ் எவ்வளவு 128 bytes அப்ப 8051 ல இருக்கக்கூடிய internal RAM ஓட சைஸ் 128 byte அந்த 128 byteல 32 registers வந்து இருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் RAM வந்து part of the RAM இருக்கு register சோ என்ன எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 பேங்கா பிரிச்சிருக்காங்க So for example பாருங்க இது bank 0 இது bank 1 இது bank 2 இது bank 3 அப்படினு வெச்சுக்கோங்க இது வந்து bank இது வந்து bank 3 bank 2 bank 1 next இது bank 0 so இது இல்லாம இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு டோட்டலா 128 பைட் இருக்கு 128 பைட்ல நம்ம ஜஸ்ட் 32 பைட்ஸ் தான் வந்து ரெஜிஸ்டரா இருக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கா பிரிஞ்சிருக்கு ஒவ்வொரு பேங்க்லயும் 8 ரெஜிஸ்டர் இருக்கு ஒவ்வொரு பேங்க்ல எத்தனை ரெஜிஸ்டர் இருக்கு 1 2 3 4 5 6 7 and 8 so total எத்தனை ரெஜிஸ்டர் இருக்கு ஒவ்வொரு பேங்க்லயும் 8 ரெஜிஸ்டர் இருக்கு அந்த ரெஜிஸ்டருக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா R0 R1 R2 up to R7 வரையும் so இது R0 R0 R1 R2 R3 R4 up to R7 வரை இருக்கு அப்போ டோட்டலா R0 to R7 இதே போல பேங்க் 1 லயும் வந்து R0 to R7 பேங்க் 2 ல R0 to R7 அதே போல பேங்க் 3 லயும் R0 to R7 சோ டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க ஒரு 8 இருக்கு இங்க ஒரு 8 இங்க ஒரு 8 இங்க ஒரு 8 டோட்டலா 32 ரெஜிஸ்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா RAM குள்ளார இருக்கு சோ இது எல்லாமே நாம இன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணிக்க நம்மளால முடியும் சோ இந்த 32 ரெஜிஸ்டர்ஸ் RAM ல இருக்கு அப்ப மீதி ரெண்டு ரெஜிஸ்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா CPU குள்ளார இருக்கு சோ CPUன்றது என்ன ALU பக்கத்துலயே இருக்கு சோ அதுதான் நம்ம Central Processing Unit னு சொல்லுவோம் நம்ம 8051 மைக்ரோகண்ட்ரோலர்ல அப்ப CPU குள்ளார ALU பக்கத்துல அந்த ALU அந்த ரெண்டு ரெஜிஸ்டர்லாம் சேர்ந்தது தான் பாத்தீங்கன்னா நம்ம CPU அப்படி நம்ம சொல்றோம் அதனால தான் அந்த ரெண்டு ரெஜிஸ்டர் நம்ம என்ன சொல்றோம்னா CPU ரெஜிஸ்டர் அப்படினு சொல்றோம் அந்த ரெண்டு ரெஜிஸ்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா A ரெஜிஸ்டர் and B ரெஜிஸ்டர் அப்படி நாம சொல்லுவோம் இது எங்க இருக்குன்னா இது வந்து CPU குள்ளார இருக்கு அதாவது ALU பக்கத்துலயே இருக்கு அப்ப இது பார்ட் ஆஃப் தி CPU சோ அத உங்களுக்கு கொடுத்திருக்கேன் சோ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ரெஜிஸ்டர் அந்த ரெண்டு ரெஜிஸ்டருக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா A ரெஜிஸ்டர் B ரெஜிஸ்டர் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல A B தான் யூஸ் பண்ணனும் அப்பதான் நாம அத அக்சஸ் பண்ண முடியும் அப்ப A ரெஜிஸ்டர் இன்னொரு B ரெஜிஸ்டர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா CPU ரெஜிஸ்டர் நாம சொல்றோம் ஏனா CPU குள்ளார இருக்குறதுனால சோ இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்ப பாத்தீங்கன்னா இதுவும் அதேதான் arithmetic and logical operations செய்யிறதுக்காக தான் நாம யூஸ் பண்றோம் இதுல மெயினா பாத்தீங்கன்னா multiplication and division செய்யிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர் B ரெஜிஸ்டர் நம்ம RAM ல இருக்கிற ரெஜிஸ்டரை யூஸ் பண்ணி multiplication and division நம்மளால செய்ய முடியாது அப்ப B ரெஜிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா is used only for multiplication and division operations செய்யிறதுக்கு மட்டும் தான் அந்த B ரெஜிஸ்டர் நாம யூஸ் பண்றோம் வேற RAM இருக்கக்கூடிய R0 to R7 நம்மளால multiplication and divisionக்கு யூஸ் பண்ண முடியாது இத நீங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ A ரெஜிஸ்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர்
ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர். ஏன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் நடக்குது அல்லது ஒரு லாஜிக்கல் ஆப்ரேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதனோட ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காகவே எங்கே வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ரிஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ அப்போ நம்ம ஏலேருந்து நம்ம டேட்டாவை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மெமரிக்கு டேட்டாவை அனுப்பணும் அல்லது அங்கேருந்து வாங்கணும் அப்படின்னா இந்த ஏ ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி தான் நம்மளால் செய்ய முடியும். அப்போ ஏ ரெஜிஸ்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் டேட்டா பிட்வீன் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் எக்ஸ்டர்னல் மெமரி. இப்போ எக்ஸ்டர்னல் மெமரி கிட்டேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஏ ரெஜிஸ்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அதே போல் ரிசல்ட்டும் அங்கே தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகுது. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டர். இதுக்கு இன்னொரு பேர் அக்யூமுலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பி ரிஜிஸ்டர் என்ன பார்த்தீங்கன்னா பி ரிஜிஸ்டர் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஏ கூட சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்டிப்ளிகேஷன் செய்கிறதுக்கும் டிவிஷன்ஸ் செய்கிறதுக்கும். ஏன்னா இப்போ நம்ம 2 8-பிட் நம்பர்ஸை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக வந்து 16 பிட்டில் நமக்கு டேட்டா கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். 2 8-பிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 16 பிட்ஸில் நமக்கு வந்து டேட்டா கிடைக்கும். அப்போ 2 ரெஜிஸ்டர் நமக்கு தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-பிட் டேட்டா வந்து ஏலையும் இன்னொரு 8-பிட் டேட்டா வந்து பிலையும் நமக்கு ஸ்டோர் ஆகுது. அதே போல் 2 8-பிட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏல ஒரு டேட்டா வச்சுப்போம், பியில் ஒரு டேட்டா வச்சுப்போம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது பி ரிஜிஸ்டர் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு யூஸ் ஆகும். அதை தவிர மோஸ்ட்லி வேறு எதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுறது கிடையாது பி ரிஜிஸ்டர். ஸோ அதை தான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். பி ரிஜிஸ்டர் இஸ் யூஸ்டு வித் ஏ ரிஜிஸ்டர் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ அதை தவிர வேறு எந்த விதமான ஆப்ரேஷனும் வந்து மோஸ்ட்லி நம்ம பியை யூஸ் பண்ணி செய்கிறது கிடையாது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ரெஜிஸ்டர்ஸ் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது? 34. என்ன வச்சுக்கோங்க, 34 ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய போகிறோம். அந்த 34ல் 32 எங்கே இருக்குது? 32 வந்து ரேமில் இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக பிரிஞ்சிருக்குது. 8 ரெஜிஸ்டர் பிரிஞ்சிருக்குது. பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2 அண்ட் பேங்க் 3. ஒவ்வொன்றுத்துலேயும் நமக்கு வந்து 8 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரெஜிஸ்டர்லையும் 8 பிட் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு ரெஜிஸ்டர் 6 நாட்டில் எத்தனை பிட் ஸ்டோர் பண்ணலாம்? 8 பிட் ஸ்டோர் பண்ணலாம். அதனால தான் நம்ம இந்த 8-பிட் மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்கிறோம், 8051 மைக்ரோ கண்ட்ரோலரை. அடுத்தது டோட்டலாக வந்து 32 ரெஜிஸ்டர் வந்து ரேமில் இருக்குது. மீதி 2 ரெஜிஸ்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஏ ரெஜிஸ்டர் அண்ட் பி ரெஜிஸ்டர். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணக்கூடிய ஜென்ரல் பர்பஸ் ஆர் ஒர்க்கிங் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வந்து ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்டை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.